அண்மைச் செய்தி. தமிழகத்தில் தனி கட்சி ஆட்சி அமைவதையே மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் தனி மெஜாரிட்டியுடன் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தி இந்து நாளிதழுக்கு இந்த தினம் பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில அவர் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய சுற்றுப்பயணம் குறித்தும், அதே போல கூட்டணி ஆட்சி விவகாரம் குறித்தும், மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா என்பது குறித்த கேள்விகளுக்கும், பாஜகவுடனான கூட்டணி குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுல கடந்த சில நாட்களாகவே கூட்டணி ஆட்சி தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில கூட்டணி ஆட்சிதான் அமையுமா என்ற ஒரு கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறது. தனி கட்சி மெஜாரிட்டி ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழகத்துல தனி கட்சி ஆட்சியை தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதனை தான் ஒவ்வொரு தேர்தல் முடிவும் எடுத்துக்காட்டியிருக்கிறது. எனவே தமிழகத்துல தனி கட்சி ஆட்சி அமைவதையே மக்கள் எதிர்பார்க்கின்றனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை பல்வேறு கூட்டங்களில் கடந்த சில நாட்களாக பல்வேறு கூட்டங்களிலும் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது அதனை தெளிவுபடுத்தி இருக்கிறார். தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக பாஜக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கும் எடப்பாடி பழனிசாமி, அதே நேரத்தில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற அந்த கருத்தையும் வலுவாக பழைய கூட்டங்களில் பேசியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதனையே தான் இந்த இந்து நாளிதழுக்கு அளித்திருக்கக்கூடிய பேட்டியிலையும் எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தி இருக்கிறார். தமிழகத்துல தனி கட்சி மெஜாரிட்டி ஆட்சியை தான் மக்கள் எதிர்பார்ப்பதாகவும், தனி மெஜாரிட்டியுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த பேட்டியில தெரிவித்திருக்கிறார். கடந்த பல ஆண்டுகளாக நடைபெற்ற அந்த தேர்தலிலும் தமிழக மக்கள் தனி கட்சி ஆட்சி அமைப்பதையே தான் விரும்புவதாகவும், அந்த தேர்தல் முடிவுகள் அதனையே வெளிப்படுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.